இந்த வார் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, ட்ரேடிங் பண்ணலாமா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டைமும் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய வார் நடந்துகிட்ருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வார் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வாரில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகுது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் மார்க்கெட்டில் இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே, ஸோ மார்க்கெட் இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எல்லாமே ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடுறாங்க. இல்லை எனக்கு இன்னும் லாஸ் ஆகிடும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்த ஒரு மார்க்கெட் கேஷ் இருந்தாலும் நீங்கள் அப்போ தான் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஸோ மார்க்கெட் ஸோ இறங்குதுன்னும் போது எல்லா போர்ட்ஃபோலியோவும் நம்ம பார்த்திங்கன்னா லிக்விடேட் பண்ணிட்டு வெளியே எடுத்துடுறோம். ஸோ மார்க்கெட் ஏறுதுன்னும் போது ஹையில் போய் பை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நம்ம என்றைக்குமே ஸோ ட்ரேடிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா அது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 2 months 3 months பிஃபோர் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் இருந்தது. ஸோ இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போவே ஒரு ஆவரேஜாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது இன்வெஸ்டருக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னே நீங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸோ சொல்கிறாங்க என்னென்னா, இல்லை மார்க்கெட் இன்னும் விழுந்துடும், ஸோ 22,000 கீழே போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. மார்க்கெட் இறங்கட்டும், நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ நல்ல கம்பெனிஸ் இருக்குது, நிஃப்டி 50 கம்பெனிஸ் இருக்குது, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸை நீங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா ஸோ லோ வர நீங்கள் ஆவரேஜாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்டு? இப்போ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நான் இன்வெஸ்டராக வரல, நான் டெய்லி ட்ரேட் பண்ண போகிறேன். ட்ரேடராக வரீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிடிஎஸ்டி அது மாதிரி கூட பண்ணலாம். பட் ட்ரேடருக்கு நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இன்ட்ராடேயில் மார்க்கெட் என்ன டேரெக்ஷன் இருக்கோ அதை பார்த்துட்டு போயிடலாம். பட் இன்வெஸ்டர்னால் இந்த மாதிரி கிராஷ் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அதனால தான் இது உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு ஃபண்டமெண்டலாக எந்த ஸ்டாக் ஸோ ப்ராப்பராக இறங்கியிருக்கு. சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா வாரனால அந்த கம்பெனிஸ்க்கு பார்த்திங்கன்னா சம் ட்ராபேக்காக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கம்பெனிஸை விட்டுடுங்க. ஸோ நிஃப்டி 50ல் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் டைரக்ஷன் கூட எது இறங்கியிருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான். ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும், லோவில் என்ட்ரி ஆகணும், அதாவது லோவில் பை பண்ணணும், ஹையில் செல் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம மேக்ஸிமம் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் எர்ன் பண்ணலாம். ஸோ இது இன்வெஸ்டருக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பு தான். தேங்க்யூ வஸ்.